ஆளுநர் அரசுப்பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். நம்ம இப்போ இந்த 8வது சம்பள கமிஷனுக்கு கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளை பார்த்தோன்னே முதல்ல அவ்வளவு வருமா இவ்வளவு வருமானலாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அது மாதிரி கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து சமீபத்திலேருந்து சில நாளாக கேட்டுருக்காங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ. அதுவும் முக்கியமாக இந்த தருணத்தில் இது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா ஒன்று ஒன்றா நான் சொல்லிடுறேன். எதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உடனே வாய்ப்பு இருக்குது, எது நம்ம கேட்டு வாங்க வேண்டியிருக்குங்க. முதலாவதாக ஃபிட்மெண்ட் வந்து 3.833 மடங்கு கேட்டிருக்காங்க. அதாவது 69,000 குறைஞ்சபட்சம் கேட்டிருக்காங்க. 50,000, 60,000, 62,000, 72,000 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கடையில் வந்து 25,500ங்கிறது வந்து 1,12,000 கேட்டிருக்காங்க. ஆக குறைந்தபட்சமாக கேட்டிருக்கிறது 69,000. நம்ம NCJCM, நேஷனல் கவுன்சில் ஜேசிஎம், அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம். அது அவங்க தான் கேட்டிருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க? 69,000 கேட்டிருக்காங்க. அதற்கான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இது. ஊடகங்கள் என்ன கருத்தரிக்கிறாங்கன்னா, அதிகபட்சமாக ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.0ங்கிறாங்க. 2.0ன்னா 18,000ங்கிறது 36,000 ஆகும், 2 மடங்கு ஆகுன்றாங்க. 36,000னா 16,000 கூட கிடைக்காது. இந்த 18,000த்தில் ஒரு 10,800 டிஐ இருக்கு. ஆக 28,800 தான் 36,000 ஆகும். கிடைக்கக்கூடியது மொத்தம் லாபம் எவ்வளவு? 7,600. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 7,800 பை 18,000 100 போட்டால் 40%. இவ்வளவு ஏற்கனவே கொடுத்துருக்காங்கன்னா 5வது பே கமிஷனில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதுக்கு குறையாதுன்னு ஓரளவு எதிர்பார்க்கலாம். சரிதானா? இது வந்து ஏற்கனவே உள்ளதுதான். ஏற்கனவே 40% கொடுத்துருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு தான் ஊடகங்கள் என்ன பண்றாங்க, இதை எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஜேசிஎம் சொல்றது 3.8333. ஆகையினால 40%ங்கிறது எதிர்பார்க்கறது ஓகே தான். அது தமிழக அரசுகளுக்கு கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1/86 எப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு போல நமக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு உண்டுன்னு சொன்னாங்களோ, அன்னையிலேருந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் கவர்மெண்ட் எந்த வித மாற்றமும் செய்யலை. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. அந்த வகையில் இது நிச்சயமானதான் இருக்கு. அடுத்ததான் பணப்பலன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த பே கமிஷன், 5வது பே கமிஷன், 6வது பே கமிஷன், 7வது பே கமிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5வது பே கமிஷனில் 96 எஃபெக்ட், 97 ஜியோ போட்டாங்க. அவங்க கரெக்டாக அந்த 2 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, அரியர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கொஞ்சத்தை பணமாக கொடுத்தாங்க, கொஞ்சம் ஜிபிஎஃப் கொடுத்தாங்க. ஜிபிஎஃப் நம்ம வாங்கிட்டோம். 6வது பே கமிஷனில், அதாவது 1/1/2006 ஆரம்பம். ஆனால் ஜியோ போட்டது 1/6/2009, 41 மாதம் கழித்து தான் போட்டாங்க. ஆக மொத்தத்தில் 41 மாதத்தில் 29 மாதத்துக்கு அரியர்ஸ் கொடுத்துட்டாங்க, 12 மாதத்துக்கு அரியர் இல்லை. அது கருத்தியல் தான். 7வது பே கமிஷனில் 1/1/2016 ஆரம்பம். ஜியோ போட்டது 13/10/2017, 10வது மாதத்துலேருந்து அமலுக்கு வந்தது. ஆக 21 மாதம் அதில் என்ன அரியர்ஸ். ஆனால் அரியர்ஸ் தரவில்லை. ஒட்டுமொத்தமாக என்ன ஆகிப்போச்சு? கருத்தியல் ஆகிப்போச்சு. சரிதானா? ஆக இதுதான் இந்த தடவை நம்ம வலியுறுத்தி கேட்டு வாங்க வேண்டியது இந்த ஐட்டம் தான். இந்த ஐட்டம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, பேஸ்கேல் இணைக்கிறது. நம்மகிட்ட 32 பேஸ்கேல் இருக்கு. அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கு 18+1 19 ஸ்கேல் தான் இருக்கு. இதை இணைக்கிறத என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கு பாருங்க, முதல் 6 ஸ்கேலு, 1வது ஸ்கேலையும் 2வது ஸ்கேலையும் இணைக்கிறது, 3வது ஸ்கேலையும் 4வது ஸ்கேலையும் இணைக்கிறது, 5வது ஸ்கேலையும் 6வது ஸ்கேலையும் இணைக்கிறதுங்கிறாங்க. இது ரொம்ப மும்முரமான கோரிக்கையா இருக்கு. அப்படி பார்க்கும்போது பேஸ்கேல் குறைய குறைய சம்பளம் உயரங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சரிதானா? ஆகையினால இந்த மாதிரி இணைச்சிட்டாங்கன்னா இப்போ இருக்கிற 18 என்ன ஆயிரும்? 15+1 ஆயிரும். அங்கே குறையும். ஆனால் அங்கே நம்மகிட்ட 32 ஸ்கேல் இருக்கு. ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த 18,000க்கு கீழே 15,700லேருந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அந்த ஸ்கேலை உயர்த்தினா கூட ஆட்டோமேட்டிக்காக சம்பளம் உயரும். குறைஞ்சபட்ச ஊதியமும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவும் கேட்டு பெற வேண்டிய கோரிக்கை தான். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிடும். ஆனால் இவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்களாங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. கோரிக்கை வச்சு தான் பெற முடியும். அடுத்தாப்புல 30 வருட சர்வீஸில் 6 பதவி கேட்குறாங்க. 6, 12, 18, 24, 30 வருஷத்தில் 6 பதவி உயர்வு, 5 பதவி உயர்வு. 5 பதவி உயர்வு இப்போ கிடைக்குதான்னா, தமிழ்நாடு அரசில் இது என்ன அர்த்தத்தை கேட்டுருக்காங்கன்னா, குரூப் ஏ ஆஃபீஸருக்கு அங்கே அந்த மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸுக்கு இதுக்கு பேர் டைம் பவுண்டு ப்ரமோஷன் சொல்றது, காலமுறை பதவி உயர்வு. இங்கே நம்மகிட்ட இருக்கான்னா இருக்கு. இப்போ டாக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஐஷன் சர்ஜனாக சேர்ந்தவருக்கு 7 வருஷத்தில் சீனியர் சர்ஜன், 14 வருஷத்தில் சிவில் சர்ஜன், அப்புறம் அதுக்கு மேலே போக போக சீஃப் சிவில் சர்ஜன் இருக்குது. வருடம் கடைந்த பதவி உயர்வு. அதுக்கு வேக்கன்சி இருக்குது, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்தந்த வருஷம் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக. இன்னும் சொல்லப்போனால், நான் வந்து லாஸ்டன் டியூபரோவில் வேலை பார்த்துக்கிட்டு பிஹெச்எல் சைட்டில் இருந்தபோது 50 வருஷத்துக்கு முன்னே இது இருந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னே இது இருந்துச்சு. அதனால புரிதல் இல்லை. இங்கே நம்மகிட்ட இப்போ என்ன கேட்டுருக்காங்க? 5 ப்ரமோஷன் கேட்குறாங்க 30 சர்வீஸில். தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில் பல துறைகளில் 4 ப்ரமோஷன் கிடைக்கிது 30 வருஷத்தில். 5ங்கிறது நம்முடைய இலக்கா இருக்குது. அது என்னன்னு கேட்டு தான் பண்ணணும்.
அப்புறம் ஊதிய உயர்வு 6%. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 6வது பே கமிஷனுக்கு முன்னே நம்ம குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் பர்சன்டேஜ் 1.5 1.5%லாம் இருந்துச்சு. 6வது பே கமிஷன்ல தான் எல்லாருக்கும் 3% இருந்துச்சு. அது அமலாக்கம் பெற்று 20 வருஷம் ஆகுது. இப்போ நிறைய வாழ்க்கை முறைகள் மாறி போயிட்டு. முக்கியமாக கவனிக்கணும், பே கமிஷன் என்பது வாழ்க்கையை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்துக்கு எடுத்துறது தான். சம்பளம் கொடுக்கறது பார்க்குற வேலைக்கு, அந்த டிஏ கொடுக்கறது அகவலைப்படிக்கு. பே கமிஷன் என்பது வாழ்க்கையை ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்துக்கு கொண்டு வரது தான். அந்த வகையில் பார்க்கும்போது ஊதிய உயர்வு 6% கேட்குறாங்க. அது குறைஞ்சபட்சம் 4 வருமா 5 வருமானு தெரியல. அப்படி வரும்போது இது வரைக்கும் இதுலேயும் கவர்மெண்ட் மாற்றுறது இல்லை. அதனால இதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டமாக தான் இருக்குது. ஊதிய உயர்வு மாற்றினாங்கன்னா இவங்களும் நிச்சயம் மாற்ற தடை இருக்காது அதில். அப்புறம் பதவி உயர்வுக்கு 2 இன்கிரிமெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்து ஸ்டேஜ் நெக்ஸ்டாபாவாக இருக்குது. ஏன்னா 3% கொடுத்து ஸ்டேஜ் நெக்ஸ்டாகும். ஆனால் ஏற்கனவே 1980 தமிழ்நாடு கவர்மெண்ட் 566 நம்ம ஜீவன் நினைக்கிறேன் 5% மினிமம் கொடுத்தாங்க, பெனிஃபிட் கொடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை, 3% ப்ளஸ் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் அபவ். இவங்க 2 இன்கிரிமெண்ட் கேட்கறது இந்த காலகட்டத்தில் முக்கியமானது. நம்முடைய பணப்பலனை மிக மிக குறைக்கிறது இந்த அலவன்ஸ் தான். அதில் ஒரு கோரிக்கை என்ன வச்சுருக்காங்க NCGSMல, அருமையான கோரிக்கை. அகவலைப்படி உயர்வுக்கேற்ப அலவன்ஸ் உயர்வு, அதாவது டிஏ லிங்க்டு டு அலவன்ஸோட டிஏ இணங்கியாங்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் சரியாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உதாரணமாக நிறையா இருக்குது அலவன்ஸ். நம்மகிட்ட 36 அலவன்ஸ் இருக்குது. அந்த ஒன்று ஹெச்ஆர்ஏ மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தா போதுமானது. ஹெச்ஆர்ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஊழியர்களுக்கு ஆஃபீஸ் இருப்பிடம் எந்த ஆஃபீஸ் இருக்கோ அதை பொறுத்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசர் சிட்டி. எக்ஸ் சிட்டிங்கிறது 50 லட்சமும் அதற்கு மேலும் ஜனத்தை கொண்ட நகரம். சென்னை, பெங்களூரு, கல்கத்தா, மும்பை இதெல்லாம் எக்ஸ் சிட்டி. அங்கெல்லாம் அதுக்கு ஒரு ரேட்டு. அதுக்கப்புறம் ஒய் சிட்டின்னா 50 லட்சத்துக்கு குறைவு ஆனால் 5 லட்சத்துக்கு மேலே. இசட் சிட்டிங்கிறது 5 லட்சத்துக்கு குறைவாக உள்ள ஊரில் இருக்கிற ஆஃபீஸுக்கு அவங்க இசட் சிட்டிங்கிறாங்க. என்ன பண்ணாங்கன்னா பே கமிஷனில் இந்த 7வது பே கமிஷன் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸ் சிட்டிக்கு 24%, ஒய் சிட்டிக்கு 16%, இசட் சிட்டிக்கு 8% கொடுத்தாங்க. அப்புறமேல டிஏ உயர்ந்ததும் நல்லா கேட்டுங்க, டிஏ 25% ஆனோடனே எக்ஸுக்கு 27, ஒய்க்கு 18, இசட்டுக்கு 9 ஆக்கினாங்க. டிஏ 50% ஆனோடனே, அதாவது 1/1/2024 அப்புறம் எக்ஸுக்கு 30, ஒய்க்கு 20, இசட்டுக்கு 10% ஆக்கினாங்க. புரியுதா? இதன் பிரகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் வாங்கும் போதும் டிஏ உயரும், ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் வாங்கும் போதும் டிஏ உயரும். ஆனால் நமக்கு அப்படி இருக்காங்கன்னா இல்லை. ஸ்லாப் சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஊர் 5 இருக்குது, 5 வகையாக இருக்குது. அதாவது சென்னை போன்ற மாநகரங்கள், அப்புறம் திருச்சி போன்ற மாநகரங்கள், அப்புறம் கிரேட் 1 முனிசிபாலிட்டி, கிரேட் 2 முனிசிபாலிட்டி, அதர்ஸ், இப்படி 5 வகையாக இருக்குது. இது ஒரு பெரிய பின்னடைவு. நமக்கு ஹெச்ஆர்ஏ கம்மியாக இருக்குது, இது பின்னடைவு. ரெண்டாவதாக ஸ்லாப் சிஸ்டம். ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் இங்கே ஹெச்ஆர்ஏ உயராது. என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஆர்ஏ உயரணும்னா 4 இன்க்ரிமெண்ட்டு, 3 இன்க்ரிமெண்ட், 2 இன்க்ரிமெண்ட் வாங்கினா தான் ஹெச்ஆர்ஏ அடுத்த ஸ்லாபுக்கே போகும். அந்த மாதிரி ஒரு நிலவரம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்குமே ஹெச்ஆர்ஏ உயரும். அதோட இல்லாமல் டிஏ உயரும் போது அங்கே என்ன பண்ணுவாங்க, 25% ஒரு தடவை உயருது, 50% ஒரு தடவை உயருது. இங்கே நமக்கு அப்படி இல்லை. 10 பே கமிஷன்கிறது 10 வருஷம் பந்த மாதிரி. நமக்கு அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான், அப்படியே தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ரொம்ப குறைஞ்சபட்சம் ஹெச்ஆர்ஏ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 250 ரூபா. அங்கே ஹெச்ஆர்ஏ குறைஞ்சபட்சம் எவ்வளோன்னா 1800 ரூபா. அதிகபட்சம் அங்கே 75,000 ரூபா. இங்கே அதிகபட்சம் 8300 ரூபா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்பன்சேட்டி அலவன்ஸ் தான், ஈடுகட்டும் படி தான். இருந்தாலும் அதை நியாயப்படுத்த வேண்டியது இருக்குது. எப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன ஊரில் ஒருத்தர் போய் ஒரு ஆசிரியரோ ஊழியரோ போய் வேலை பார்க்குறாரு வச்சுங்க, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹெச்ஆர்ஏ எவ்வளவோ 250 ரூபா. அந்த ஊரில் எங்கேயாவது எந்த ஊர்லேயாவது 3000 ரூபாய் குறைஞ்சி வாடகை கிடைக்குமோ? ஆக 250 ரூபா அரசு கொடுக்குறது இவர் கொடுத்துருவாரு. 2750 ரூபா கையிலேருந்து கொடுக்கணும். அதாவது ஒரு கொடுக்க போகிற வாடகையில் ஒரு பங்கு அரசு கொடுக்கும், 11 மடங்கை அவர் கையிலேருந்து கொடுக்கணும். அங்கே அப்படி இல்லை. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர் போனார்னா 1500 ரூபா அவர் கையில் அரசாங்கம் கொடுத்துரும், அவர் கையிலேருந்து போடுறது 1200 ரூபா. ஆக 3 மடங்கை அரசு கொடுக்குது, 2 மடங்கு தான் கையிலேருந்து போடுறாரு. இது ஒரு பெரியது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஹெச்ஆர்ஏ ஸ்லாப்னால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஆர்ஏ ஸ்லாப்னாலையும், அதாவது பே கமிஷன் 10 வருஷத்துக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இசட் சிட்டி, ஒய் சிட்டி, எக்ஸ் சிட்டி இருக்காது எக்ஸில்
இவர் வந்து பே கமிஷன் ஆரம்பிக்கும் போது 60,000 ரூபாய் பே வாங்கியிருந்தாருன்னா 14,400 ரூபாய் ஹெச்ஆர்ஏ வாங்கியிருப்பாரு. இதே 25% டிஏ வாங்கணும்னு என்ன பண்ணிப்பாரு, 60,000க்கு அதே 60,000 இன்னொருத்தர் வாங்குறாருன்னு வச்சுங்க, அவரு 16,200 ரூபாய் அதே 60,000க்கு இன்னொருத்தர் அந்த தேதியில இன்னும் 1/1/2024 அப்புறம் இருக்கும்போது அவர் 18,000 வாங்கியிருப்பாரு. ஆக ஒரு ஸ்டேஜ்லையும் ஒரே அமௌண்டான பேய்க்கு டிஏ ஹெச்ஆர்ஏ மாறிட்டே இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய்க்கு அன்னை தேதியில 7,500 ரூபாய் ஆயிருந்தாருன்னா இப்போ எவ்வளோ ஆயிருக்கும், இதே 60,000 ரூபாய்க்கு இன்னைக்கு 7,500 ரூபா தான். 10 வருஷமா அதுல மாற்றம் இல்லை. இது ஒரு பெரிய இது. அதனால முக்கியமா நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கையில இது முக்கியமா இருக்கு. இதனுடைய விவரம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் டிஏ லிங்க் இருக்க ஆலோசனை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியாங்கிறதுக்கு இன்னொன்று அடுத்தாப்புல பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து பென்ஷனருக்கு ஹெச்ஆர்ஏ கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர்ஏனுடைய தாத்பரியம் என்னன்னா, இந்த இடத்துக்குள்ள வசிக்கணுங்கிறதுக்காக தான் ஊழியர்களுக்கு ஹெச்ஆர்ஏ கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து முற்றிலும் புதிய கோரிக்கை. இது வரைக்கும் இந்த கோரிக்கை வைக்கவே இல்லை. மற்ற கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் NCJCயும் வைக்கவே இல்லை, புதுசா வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க, அரசுக்கு வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்காக வேலை பண்ணிட்டு இப்போ வந்து ரிட்டையர் ஆகும்போது வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தான் நிறைய பேர் பென்ஷன் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஹெச்ஆர்ஏ கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் விட கவனிக்கத்தக்க ஒரு கோரிக்கை என்னன்னா, அலவன்ஸுகள் 3 மடங்கு. இப்போ இருக்கிற அலவன்ஸை எல்லாம் 3 மடங்கு ஆக்கணுங்கிறாங்க. நம்ம கிட்ட அலவன்ஸ் இருக்கு, 31 அலவன்ஸ் இருக்கு. அது ஒரு 10 வருஷத்துக்கு இடையில மாறுறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம், இப்போ வந்து அரசாங்க ஊழியர் தமிழ்நாடு அரசு ஊழியர் என்ன பண்றாரு, திருவாரூர்லேருந்து திருச்சி போதான் ஆபீஸ் வேலையா, அவருக்கு கிரேட் 4ன்னு வச்சுங்க, 160 ரூபா அவருக்கு டிஏனா தினப்படின்னு படிச்சிருக்கோம். டிஏனா உணவுப்படி. அவர் காலையில் 9 மணிக்கு கிளம்புனாருன்னா வீட்டில் டிஃபன் சாப்பிட மாட்டாரு. டிஃபன் சாப்பிட போனாருன்னா எங்க 80 ரூபாய்க்கு கழிச்சு டிஃபன் சாப்பிட முடியாது. இப்போ வந்து கேஸுக்கு பிரச்சனை வந்த பாடு 100 ரூபாய் இருந்த சாப்பாடு 120 ரூபா ஆயிட்டு 120, 80, 20, 200 ரூபா ஆச்சு. சப்போஸ் ராத்திரி 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் ஆகுனான்னு சொன்னோம். ரிட்டர்ன் ஆனாலுமே அவருக்கு 120 ரூபா தான் அவருக்கு டிஏவே. அப்போ ராத்திரி 10 மணிக்கு 9 மணிக்கோ 10:30 மணிக்கோ வந்தாருன்னு சொன்னா, அப்போ நைட்ல ஏதாவது டிஃபன் சாப்பிட்டாருன்னா அதுக்கு ஒரு 80, 90 ரூபா. எவ்வளோ ஆகுது, 290 ரூபா. கிடைக்கிறது 160 ரூபா. அதனால தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அலவன்ஸ் வந்து அங்க நிறைய இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த மாதிரி இதுல இன்னும் கூட இருக்கு. அதை விட கூட என்ன பண்றாங்க, 3 மடங்கு வருஷம்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆகுமானா நிச்சயமா நிறைய விஷயங்கள் ஆகும். நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தருமானா நம்ம தான் வந்து அதை கேட்டு பெறணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன். 1985லேருந்து 2015 வரைக்கும் இந்த டெர்மினல் சார்ஜ் விடுறாங்க பாருங்க, அது வந்து கிரேடு 1க்கும் 2க்கும் வந்து 5 ரூபா, கிரேடு 3க்கும் கிரேட் 4க்கும் 3 ரூபா. இந்த 3 ரூபாயை வாங்குறதுக்கு இந்த ஊழியர் என்ன பண்ணணும்னா, நான் வந்து குதிரை வண்டியில் போனேன், மாட்டு வண்டியில் போனேன், கை ரிக்ஷாவில் போனேன், ஆட்டோ ரிக்ஷாவில் போகணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அந்த 3 ரூபா கிடைக்கும். ஆனால் இந்த 30 வருஷத்துக்குள்ள குதிரை வண்டி இல்லை, மாட்டு வண்டி இல்லை, கை ரிக்ஷா இல்லை, ஆட்டோ ரிக்ஷா இல்லை. அப்படியும் கூட நம்ம ஊழியர்கள் அதில் போனேன்னு சொல்லி இந்த 3 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் எழுதினேன், எனக்கு கோரிக்கை நான் தான் கேட்டேன். குதிரை வண்டி கிடையாது, மாட்டு வண்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. 30 வருஷமா நீங்க வந்து 3 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்குறீங்க. சென்னை மாநகரத்திலே நீங்க குறைஞ்சபட்ச ஆட்டோ கட்டலாம் 25 ரூபான்னு சொல்றீங்க. அப்போ 25 ரூபான்னா அந்த 3 ரூபா போய் 22 ரூபா ஊழியர் கொடுத்தா, இந்த மாதிரி 4 தடவை போனா சம்பளம் என்ன ஆகுது? நான் கோரிக்கை கொடுத்தேன், அந்த கோரிக்கை வந்து வெற்றிகரமானது. என்னாச்சு, டெர்மினல் சார்ஜ் எல்லா ஊருக்கும் எல்லா கிரேடுக்கும் என்ன பண்ணாங்க, 20 ரூபா இருந்துச்சு. அதே போல இது வந்தாலும் நானும் என்கிட்ட கோரிக்கைகள் இருக்கு. இது ஊழியர்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கறது நியாயமானு தெரிஞ்சாதான் நம்ம கோரிக்கைகள் வலுவளிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இன்னும் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் பாக்கி இருக்கு. இப்போ வந்து பே கமிஷன் வந்து எல்லா ஊருக்கும் வருது. வர 13, 14 மறுபடியும் மீட்டிங் போட்டிருக்காங்க, NCJCயும் கூட. அதுல மேலும் விஷயங்கள் வெளியே வரலாம். அதை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.